டைட்டனிங் நடக்கும்போது கன்ட்ராக்ஷன் ஆகும்போது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. they will not be relaxed, they will just go up the bed. அவங்களுக்கு அந்த ஒரு பயத்தினால மசில் கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதை நாம வெஜினிஸ்மஸ் அப்படின்னு சொல்றோம். மேம், இப்போ இந்த வெஜைனிஸ்மஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்ம பிசிக்கல் ஃபேக்டர் அது மூலமா வருதா இல்ல சைக்காலஜிக்கல் ரீசன்? மோஸ்ட் காமன்லி சைக்கலாஜிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா சைல்ட்ஹுட்ல அபியூஸ் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரைமரி வெஜினிஸ்மஸ்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த ஃபியரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சைக்கோ தெரப்பி மாதிரி கொடுத்தோ இல்ல பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தோ அதை கம்மி பண்ண முடியும். மேம், இப்போ வெஜைனிஸ்மஸ் அந்த டேமே வந்து இப்போ புதுசா இருக்கு கேக்குறப்போ, லைக் வந்து இது பத்தின அவேர்னஸ் இருக்கா? இப்போ ஒரு சிலருக்கு இருக்கு, ஆனா இன்னும் நிறைய பேரை போய் ரீச் பண்ணலங்கிறது உண்மை. So sexual education plays a very very important role. பிரெக்னன்சிக்கு முன்னாடியேவாவது அவங்களுக்கு எப்படி ஒரு பிரெக்னன்சி உருவாகுதுங்கிறதும் சொல்லி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஜைனிஸ்மஸோட இருக்கிறவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கா? இது கப்பல் ரெண்டு பேரையும் பாதிக்கும். டிப்ரெஷன் ஆர் ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தியா அந்த கப்பலுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் with extreme psychological issues அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு it takes a very very long time. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெஜைனிஸ்மஸ் பத்தி தான் பார்க்க போறோம். திருமணமான பெண்கள் பலர் வந்து இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்னாலும் இது சார்ந்த ஒரு சில சிக்கல்களை வந்து கண்டிப்பா ஒரு சில பெண்கள் வந்து அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சார்ந்து தான் பேச போறோம். இது பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட மகப்பேறு மருத்துவர் டாக்டர் மதுப்பிரியா இணைஞ்சிருக்காங்க. ஸோ வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். மேம், வெஜைனிஸ்மஸ் அப்படின்னா என்ன? வெஜினிஸ்மஸ்ங்கிறது நார்மலா ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்கணும்னா இந்த வெஜைனாக்கு வெளியே இருக்கக்கூடிய ஹைமன் கன்னித்திரை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டின் போது ஓப்பன் அப் ஆகும். கன்னித்திரை கிழியறது அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இட் குட் பி பெயின்ஃபுல், சம்டைம்ஸ் ஒரு ஸ்பாட்டிங் அந்த மாதிரி வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட்ஸ் நாட் ஸோ பெயின்ஃபுல், டிஸ்கம்ஃபர்டிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு எய்தர் பிகாஸ் அவங்க கேள்விப்பட்டது மூலமாகவோ இல்லை ஒரு ரீசனே எதுவுமே இல்லாமையோ கூட ஒரு ஃபியர் இருக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஃபியர் சம்டைம்ஸ் கேன் கம் அப் ஆஸ் வெஜினிஸ்மஸ். அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நெருக்கமாக இருக்கிற டயத்தில் டக்குன்னு அந்த மசில்ஸ் எல்லாம் கன்ட்ராக்ட் ஆகிடும். இன்வாலன்ட்ரி மசில் கன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம் இதை. அந்த வெஜைனாவை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் மசில்ஸ் தான் இருக்குது. அது யூஸ்வலாக நம்ம கை காலில் எப்படி மசில்ஸ் ஒர்க் பண்ணுமோ அது மாதிரி தான் கன்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கிவ்ஸ் ப்ளஷர். வென் அந்த டைட்டனிங் நடக்கும்போது கன்ட்ராக்ஷன் ஆகும்போது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. they will not be relaxed, they will just go up the bed. அவங்களே எந்திரிக்கிற அளவுக்கு அந்த பெட்லேருந்து எந்திரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பயத்தினால மசில் கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதை நாம வெஜினிஸ்மஸ் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டு விதமா பிரிக்கலாம், பிரைமரி அண்ட் செகண்டரி வெஜினிஸ்மஸ்னு. ரீசனே இல்லாம இருக்கு, சைக்கலாஜிக்கல் ஃபியர் வந்து பேக்ட்ராப்ல இருக்கு அப்படின்னா அதை பிரைமரி வெஜினிஸ்மஸ் சொல்றோம். ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் லைக் ஏதோ ஒரு சர்ஜரி அந்த வெஜைனல் ஏரியால ஆகிருக்கு, இல்லை ரீசெண்டாக டெலிவரி ஆயிருக்கு, அப்போ எபிசியாட்டமின்னு ஒரு சின்ன கட் கொடுத்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரியோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி அந்த வெஜைனால ஆகியிருந்தது அப்படின்னாலோ அந்த ஏரியா ஹீல் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கலாம். அதை நம்ம செகண்டரி வெஜினிஸ்மஸ், ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அந்த ரீசன் சரியாயிருச்சு கரெக்ட் ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு அந்த வெஜினிஸ்மஸ் மறைஞ்சிரும். மேம், இப்போ இந்த வெஜைனிஸ்மஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்ம பிசிக்கல் ஃபேக்டர் அது மூலமா வருதா இல்ல சைக்காலஜிக்கல் ரீசன்? இது வந்து இந்த ரெண்டுல எதுக்குள்ள இந்த வெஜைனிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடங்குது? மோஸ்ட் காமன்லி சைக்கலாஜிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா அது பிரைமரி வெஜினிஸ்மஸ் ஒரு சைக்கலாஜிக்கலாக வர வெஜினிஸ்மஸ் வந்து ஒரு 75% ஆஃப் த டைம், ஒரு 25% ஆஃப் த டைம் ஏதோ ஒரு ரீசன்னால, ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சர்ஜரி ஆனதோ இல்லை சைல்ட் பர்த்ல எபிசியாட்டமி கொடுத்துருக்கிறதுனாலையோ வரது செகண்டரி வெஜினிஸ்மஸ் ஒரு 25% சான்ஸ் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஒரு தடவை கூட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியே இல்லை, அல்லது சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸ் மாதிரி இல்லை சைல்ட்ஹுட்ல அபியூஸ்
அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இந்த வெஜினிஸ்மஸ், பிரைமரி வெஜினிஸ்மஸ்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க கிட்ட ரொம்ப நான் ஜட்ஜ்மெண்டலா, ரொம்ப சென்சிட்டிவா, அவங்க கிட்ட ஏதாவது சைல்ட்ஹுட்ல ஏதாவது நடந்தது உங்களுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் நிறைய கொஸ்டினர்ஸ் நிறைய தடவை நம்ம பேசி ஒரு 4-5 தடவை அவங்களுக்கு நம்மள பழக்கமானதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ப்ராப்ளம் முன்னாடி இருந்திருந்ததுன்னா. ஒரு சில பேருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியர் உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு இல்ல ஏதோ கேள்விப்பட்டு இது வந்து பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த வெஜினிஸ்மஸ் வரலாம். சைக்கலாஜிக்கலா ஒரு ஃபியர். அந்த ஃபியரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சைக்கோ தெரப்பி மாதிரி கொடுத்தோ இல்ல பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தோ அதை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டைலேட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியும் இதுல படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கிரேடடா கோன்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து வெஜினாக்குள்ள அகெயின் அண்ட் அகெயின் உள்ள போட்டு போட்டு எடுக்கும்போது அந்த டைலட்டேஷன் கொஞ்சம் அதெல்லாம் மசில்ஸ் இல்லையா, அதெல்லாம் ஓப்பன் அப் ஆகும், ஸ்லோவா ஓப்பன் அப் ஆகும். இட் வில் டேக் அட்லீஸ்ட் 6 to 8 weeks. ஒவ்வொரு டைலேட்டர் அடுத்த ஸ்டெப் போகும்போது கொஞ்சம் பெருசா இருக்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் 2 or 3 times. அந்த மாதிரி டைலேட்டர்ஸ் கொடுத்து, மெக்கானிக்கல் டைலேட்டர்ஸ் கொடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அந்த பாத்வே. குறுகி இருந்தா பாத்வே அதுவுமே வெஜினிஸ்மஸ் காஸ் பண்ணும். மேம் இப்போ வெஜைனிஸ்மஸ் அந்த டேமே வந்து இப்போ புதுசா இருக்கு கேட்குறப்போ. லைக் வந்து இது பத்தின அவேர்னஸ் இருக்கா? இப்போ பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா, எனக்கு இதுதான் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி? தேங்க்ஸ் டு த ஹெல்த் டாக்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கு. ஆனா இன்னும் நிறைய பேரை போய் ரீச் பண்ணலங்கிறது உண்மை. ஏன்னா ஈவன் ஆஃப்டர் 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்க இல்லை அப்படின்னு வரவங்கல்ல நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது கன்னித்திரை இன்னும் கிழியலை அப்படிங்கிறதும், செக்ஷுவல் ஆக்டிவிட்டினா என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதும், சம்டைம்ஸ் உள்ள ஆர்கன் போகவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால கணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது தான் இல்லை எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு, அதனால உள்ள நான் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க. சில பேரால அது நடக்க மாட்டேங்குது, ஏன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, என் பார்ட்னருக்கும் தெரியாதுன்னு சொல்றவங்களும் இன்னும் இருக்காங்க. ஸோ செக்ஷுவல் எஜுகேஷன் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ரீ மெரைட்டல் கல்யாணத்துக்கு முன்னாடியோ, ப்ரீ கன்செப்ஷனல் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியேவாவது அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ரெக்னன்சி உருவாகுதுங்கிறதும், எப்படி ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்குதுங்கிறதையும் சொல்லி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். இப்போ வெஜைனிஸ்மஸோட வரவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க? அதோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கு? ஓகே, இது வந்து கொஞ்சம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே டெஃபினட்டா டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் இந்த பாத்வேல தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. வி ட்ரை டு கிவ் தெம் லியூபிக் ஜெல். வி ட்ரை டு மேக் ஷுர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்கலை அல்லது கரெக்டாக ப்ராப்பராக நடக்கலைங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். தென் இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இந்த டைலேட்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த பாத்வேயை ஓப்பன் அப் பண்ண முடியும். இது ஏற்கனவே நல்லபடியாக இருந்தவங்க தான் இப்போது சைல்டு பர்த்க்கு அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது வெஜைனல் சர்ஜரிக்கு அப்புறம் தான் பெயின் இருக்குன்னா இந்த ஜெல்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் சில டெக்னிக் சொல்லி கொடுத்து அதை கவுன்சிலிங் பண்ணும்போதே மோஸ்ட் ஆஃப் தெம் கெட் பெட்டர். இது சரியாகலைன்னா லாஸ்ட் ரிசார்ட்டாக நம்ம சம்டைம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ணுறோம், சர்ஜரி பண்ணி கூட வைடன் அப் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபாலோட் பை கவுன்சிலிங் டு தெம். அந்த தெரப்பி வில் ஹெல்ப் தெம் டு கம் பேக் டு நார்மல்சி. வெஜைனிஸ்மஸோட இருக்கிறவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு? அவங்க வந்து லைக் அவங்கள சைக்காலஜிக்கலி அவங்க என்ன மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போறாங்க? இது கப்பல் 2 பேரையும் பாதிக்கும். நார்மலாக வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தே ஆர் ட்ரைங் பட் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் த்ரூ. எனக்கு தெரியுது நான் ரொம்ப வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி, ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர். அதனால ஃப்ரஸ்ட்ரேஷன், மரைட்டல் கான்ஃப்ளிக்ட்ஸ், சிலப்போ பார்ட்னர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில டைம் அண்டர்ஸ்டாண்டிங்னு அவங்க இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கும் ஆரம்பிக்குது. ஸோ இது மெரைட்டல் லைஃப்பில் கான்ஃப்ளிக்ஸாக முடியுது அப்படிங்கும்போது அந்த டிப்ரெஷன் ஆர் ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தியாக அந்த கப்பலுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை செட்டில் டவுன் பண்ணுறது டெஃபினட்டாக தெரப்பி அலாங் வித் கவுன்சிலிங் will be able to do that, but it takes a little time, like 6 to 8 weeks definitely ஆகும்.
வெஜைனாஸ்மஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து அதுக்கான ஹீலிங் டைம்ங்கிறது வேறுபடுமா இல்லை? கண்டிப்பா வேறுபடும். ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கறச்சே இந்த வெஜைனல் டைலேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டைம் போடும்போதே பெரிய டைலேட்டர் வரைக்கும் போட முடியுது. தே ஆர் ஏபிள் டு கோஆப்பரேட் அண்ட் தே கெட் பெட்டர். இது எப்படின்னா ஒரு சின்ன ஃபியர் இருந்தது எனக்கு. இது ஒரு வேளை பெயின்ஃபுல்லா இருக்குமோன்னு, அதனால நான் வந்து பயந்துட்டு இருந்தேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் டக்குன்னு சரியாயிடும். ஈவன் டைலேட்டர்ஸ் இல்லைன்னா கூட நார்மலாவே வெஜைனல் ப்ரோப்ன்னு அல்ட்ராசவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோப் யூஸ் பண்ணி கூட நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தோமானா தே ஆர் ஏபிள் டு கெட் பெட்டர். ஒரு சிலருக்கு இப்போ இந்த சர்ஜரி இல்ல எபிசியோட்டமிங்கிற ஸ்கார் இருக்கு அதனாலனா எய்தர் பை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் அந்த ஏரியாவை ஹீல் பண்றதுக்கு கொடுக்கறது மூலமாவோ இல்ல அதுல சின்ன சர்ஜரி பண்ணி அதை ஓபன் பண்ணி விட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே வில் கெட் பெட்டர். ஒரு சிலர் வித் எக்ஸ்ட்ரீம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் பிகாஸ் சின்ன வயசுல அண்டர்கோ பண்ணிருக்கிற ஏதாவது ஒரு அபியூஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இட் டேக்ஸ் அ வெரி வெரி லாங் டைம். And we do involve the psychological counselor, psychiatrist if necessary. ஸோ வந்து வெஜைனாஸ்மஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ங்கிறதே சைக்காலஜிஸ்ட் பிளஸ் வந்து கைனகாலஜிஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு சிலருக்கு நிறைய விதத்துல அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்ல, அண்டர்லைங் ஏதாவது ஒரு அபியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா they get better with minimal medical treatments or with surgical corrections. But there are a component, psychological component ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்களுக்கு psychiatrist or multidisciplinary team management சொல்லுவோம். Psychiatry doctor, psychologist for counseling and gynecologist to help them with all these dilators and with the probes and help them to get better is important. ஓகே மேம், ஃபைனலா வந்து ஹைமன் அது சுத்தி நிறைய மித்ஸ் இருக்கு. ஸோ அது சுத்தி இருக்க மித்ஸ் என்ன, அதோட ஃபேக்ட்ஸ் என்ன, அது மட்டும் சொல்லுங்க. ஓகே, கன்னித்திரை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில எல்லாருக்குமே வந்து பிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு எலாஸ்டிக்கா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைமே கிழியாது. கொஞ்சம் செகண்ட் தேர்ட் ஆக்டிவிட்டி ரெகுலரா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஆகும். அண்ட் சில பேருக்கு அந்த ஹோல் அப்படின்னு சொல்ற கன்னித்திரையில இருக்கிற ஹோல் அப்படிங்கிறது கன்ஜெனிட்டலா கூட இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு நான் எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் கிழியலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இதை மட்டும் வச்சு ஒரு செக்ஷுவல் அபியூஸையோ இல்ல ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியையோ 100% கணிச்சிட முடியாதுங்கிறது உண்மை. ஓகே, ஸோ வந்து வெஜைனாஸ்மஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், போத் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு தெராப்பியும் அதோட சேர்ந்து ஒரு கைனகாலஜிஸ்டோட அட்வைஸும் இருந்தால் தான் ஃபுல்லாக வந்து ஹீலிங் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் பதிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.